ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப பெரிய நன்றிங்க. இன்றைக்கி பாப்பாவோட லஞ்ச் பாக்ஸுக்கு கத்திரிக்காய் வச்சு மோர் குழம்பு தான் வைக்க போகிறேன். கத்திரிக்காய் வச்சு நிறைய விதமாக சமைச்சிருப்பீங்க, ஆனால் மோர் குழம்பு கண்டிப்பாக நிறைய பேர் வச்சுருக்க மாட்டீங்க. இந்த மாதிரி ஒரு முறை வச்சு செஞ்சு கொடுத்து பாருங்கள். குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. அந்த அளவுக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள், அப்புறம் நீங்களே சொல்வீங்க. வாங்க எப்படி செய்யலான்ட்டு பார்க்கலாம். நான் மோர் குழம்பு வைக்கிறதுக்காக 2 பெரிய சைஸ் கத்திரிக்காவா கொஞ்சம் பிஞ்சு கத்திரிக்காவாகவும் பார்த்து வாங்கி வச்சுருக்கிறேன். இதை ரவுண்ட் ஷேப்பில் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இது கூட 1 டீஸ்பூன் வரமிளகாய்த்தூள், தேவைக்கேற்ப உப்பு, மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா பிசைஞ்சு கொடுத்துக்கலாம். மசாலா எல்லா கத்திரிக்காவிலையும் ஒன்று போல் சேர்ந்து வரணும். அந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு கொடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி பிசைஞ்சு கொடுத்துக்கணும். இப்போ இது கூட கொஞ்சம் எண்ணெய் சேர்த்து நல்லா பிசைஞ்சு கொடுத்துக்கலாம். அப்போ தான் மசாலா உதிராமல் இருக்கும். அதனால் எண்ணெய் சேர்த்து பிசைஞ்சு கொடுத்துட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு ஊற விட்டுறலாம். நல்லா ஊறி வரணும், மசாலாலாம் நல்லா இறங்கிட்டு. அவ்வளோதான். 10 நிமிஷம் கழித்து பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பராக மசாலாலாம் இறங்கிட்டு நமக்கு வறுக்கிறதுக்கு பதமாக ரெடியாக இருக்கும் நம்மளுடைய கத்திரிக்காய். இப்போ எண்ணெயை நல்லா காய வச்சுருக்கிறேன். அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம மசாலா கலந்த கத்திரிக்காவை எண்ணெய்க்குள்ளே சேர்த்து நல்லா பொரிச்சு எடுத்துக்கலாம். கத்திரிக்காய் நல்லா வெந்து வந்திருக்கணும். அந்தளவுக்கு நல்லா செவக்க பொரிச்சு எடுத்துக்கோங்க. 2 பக்கமும் நல்லா திருப்பி விட்டு பொறுமையாக பொரிச்சு எடுத்துக்கோங்க. அப்போ தான் உள்ளே நல்லா கத்திரிக்காய் வெந்து வரும். அவ்வளோதான், கத்திரிக்காய் நல்லா வெந்துட்டு நல்லா செவக்க பொரிஞ்சு வந்துருச்சு பாருங்கள். இப்போ எண்ணெயெல்லாம் வடிச்சிட்டு வேறு ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கலாம். அதே மாதிரி மீதி இருக்கிற கத்திரிக்காயும் நான் வறுத்து எடுத்துகிட்டு வந்துட்டேன் பாருங்கள். இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக வெந்து வந்திருக்கணும் உள்ளெல்லாம் அப்போ தான் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். அடுத்து 1/4 லிட்டர் பக்கம் தயிர் எடுத்து வச்சுருக்கிறேன் பாருங்கள். நான் எப்போவுமே வீட்டில் தான் தயிர் போட்டுக்குவேன், அதிகமாக கடையில் வாங்க மாட்டேன். இப்போ இந்த தயிர் கூட தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். மோர் மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ கலந்து வச்சுருக்கிற தயிரை நம்ம வறுத்து வச்சுருக்கிற கத்திரிக்காயோட சேர்த்துடலாம். இந்த கத்திரிக்காய் மோர் குழம்புக்கு தாளிப்பு கொடுக்கலாம். தாளிப்புக்கு கடாயில் 1 குழிக்கரண்டி எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் போல் கடுகு சீரகம் சேர்த்து நல்லா பொரிய விட்டுக்கலாம். கடுகு சீரகம் பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் 5-6 சின்ன வெங்காயத்தை நல்லா கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன், அதையும் சேர்த்துக்கலாம். அதோட ஒரு பாதி விரல் சைஸ் இஞ்சியை காய் தீத்துறதில் சேர்த்து நல்லா துருவி எடுத்து வச்சுருக்கிறேன், அதையும் சேர்த்துக்கலாம். கட் பண்ணி சேர்க்கும்போது இஞ்சி சாப்பிடும்போது தட்டுப்பட்டுச்சுன்னா குழந்தைங்க தூக்கி போட்டுருவாங்க, அதனால் துருவிட்டு சேர்த்துக்கிறேன். அதோட 4 வரமிளகாய், 2 கொத்து கருவேப்பிலை சேர்த்து நல்லா ஒரு 2 நிமிஷத்துக்கு வதக்கி விட்டுக்கலாம். இந்த அளவுக்கு வதக்கி விட்டால் போதும். இதோட 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வரமிளகாய் தூள் சேர்த்து 2 கிளறி விட்டுக்கலாம். அவ்வளோதான், தாளிப்பு ரெடி ஆயிடுச்சு. இனி ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம தாளிப்பை நம்ம ரெடி பண்ணி எடுத்து வச்ச கத்திரிக்காய் தயிரோடு சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டுட்டு சர்வ் பண்ணுங்கள். அவ்வளோதான், என்னோடய ஸ்டைலில் வறுத்த கத்திரிக்காய் மோர் குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. அப்படியே இந்த மோரோடு சேர்த்து இந்த கத்திரிக்காவை சாதத்தில் சேர்த்து சாப்பிட்டு பாருங்கள், டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இந்த பதிவு பிடிச்சிருந்தா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். ட்ரை பண்ணி சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே, பாய்.